Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம left over இட்லி வச்சு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and instant ஆன ஒரு snack recipe. உங்க left over இட்லிஸ் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 4 இட்லி சேர்த்துக்கோங்க. இத நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச இட்லியை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக பிசைஞ்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மசிச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இதில் வந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பக்கோடாவாக உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 நிமிஷத்தில் ஆயில் பபிள்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆயாச்சு. பக்கோடாஸும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான லெஃப்ட் ஓவர் இட்லி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த லெஃப்ட் ஓவர் இட்லி பக்கோடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.